ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, என்னோடய ரிங்கு ஒன்று. ஸோ அதை பழசில் போடணும் அப்படிங்கிறது கூட நினைக்கல. அதை ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் கடைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொன்னனால நான் அதை ஓல்டு கோல்டில் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூவாக ஒரு ரிங் வாங்கினேன். ஸோ அந்த ஓல்டு கோல்டு வந்து போடுறப்ப என்னெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன், என்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, நம்ம வந்து எங்கெல்லாம் ஏமாறுறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஆக்சுவலாக இந்த ரிங்கு தாங்க. இந்த ரிங்கு வாங்கி ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இது வந்து சரவணா எலைட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் தாங்க வாங்கினேன். ஏன்னா இந்த பால் டைப்பில் ப்ரேஸ்லெட் வச்சுருப்பேன், ஒரு செயின், பால் டைப் செயின் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து போட்டால் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தது. பட் இந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா அந்த பால் எல்லா பக்கமும் நகண்டுகிட்டே இருக்குங்க. எப்போ நம்ம கையில் போட்டாலும் ஏதாவது ஒரு பக்கம் போய் அந்த பால் வந்து எங்கிட்டாவது போய்க்கிடும். ஸோ அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது இந்த ரிங்கு வந்து போடுறதுக்கு. ஸோ இது அவ்வளோத்தையும் வந்து ஒரே ஸ்ட்ரைப்பாக வச்சு லைட்டாக பற்ற வச்சாங்க அப்படின்னா அது வந்து நின்றுக்கிடுமா அப்படின்னு சொல்லி கடையில் போய் கேட்டிருந்தேங்க. இது வந்து சரவணா எலைட்டில் 2021 வாங்கியிருந்தது. ஸோ கேட்டப்போ அவங்க இல்லைங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம நியூவாக வேறு ஏதாவது ரிங் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப ரிங்குக்கு வேஸ்டேஜ் வந்து 12லேருந்து ஸ்டார்ட் ஆகி 16 வரையும் இருந்ததுங்க. சரி, காயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். சரி, அவங்க கோல்டு அவங்க கடையில் வாங்கினதுங்கிறனால காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ காயினாக தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேங்க. கிட்டத்தட்ட அது வந்து 3 கிராம் 280 மில்லிகிராம் இருந்தது. ஸோ காயினாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கடையில் நான் பார்த்தேங்க. அவங்க சொன்னாங்க, ஜாய் ஆலுகாஸில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்களே சிஸ்டர், 50% வேஸ்டேஜ் ஆஃபர், ரொம்ப அழகாக இருக்குது, கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே ஒருக்க செக் பண்ணி பாருங்கள், அங்கே பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து காயினாக இங்கேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்லன்னு அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுனால ஓகே, நம்ம அங்கே ஒரு ட்ரை பண்ணலாம், நம்ம வந்து ஓகே பொருளாகவே எடுத்துக்கலாம், எப்படியும் 3% ஜிஎஸ்டி கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு இதே மாடலில் வேறு ஏதாவது ரிங் கிடச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஜாய் ஆலுகாஸ் போயிருந்தேங்க. சரவணா எலைட்டில் அவங்களோட சீல் அதெல்லாம் வந்து 91622K அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்துட்டு இதை வந்து மெல்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலை. ஜஸ்ட்டு அதை வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருந்ததோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க எனக்கு. பட்டு நாங்கள் வந்து ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதை மெல்ட் பண்ணிவிட்டு தான் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஜாய் ஆலுகாஸில் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு போயிருந்தேங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஜாய் ஆலுகாஸ் வந்து போய் பார்க்குறது. இதுக்கு முன்னாடி நான் ஜாய் ஆலுகாஸ் விசிட் பண்ணதே இல்லைங்க. ஸோ போனால் ரொம்ப சூப்பரான ஆம்பியன்ஸ், நம்ம வந்து ஒரு ராயலாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருந்தது. அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ரிங் கலெக்ஷன் தான் பார்த்துருந்தேன். அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட வந்து என்னோடய ரிங்கை வந்து கொடுத்துருந்தேன். நான் கொடுத்து இது என்ன எஸ்டிமேஷன் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க அதை வந்து போய் வெயிட் செக் பண்ணிவிட்டு எஸ்டிமேஷன் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு நாங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கிறோம், இது வந்து ஒரு 22 கேரட் 916 நகை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நிறைய இந்த வேல் டைப் ரிங்குலாம் இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. 2 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருந்ததுங்க. ஸோ என்னோடய ரிங் வந்து ஒரு 3 கிராம் அரௌண்ட் இருந்தனால நான் அந்த 3 கிராம் ஒட்டியே தான் பார்த்துட்ருந்தேன். ஓகே, ஒரு 2 கிராம் வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 2 கிராமில் வாங்கிட்டு 1 கிராம் காயினாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை காயின் தருவாங்களான்னு எனக்கு தெரியலை, அல்லது 2 மோதிரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே, கையில் போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு 2 கிராம்ஸ் 2.5 கிராம்ஸ் அதை ஒட்டி தான் இருந்தது உங்களுக்கு. எப்போயுமே பழசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னா கண்டிப்பாக போடுற கிராம்ஸை வந்து குறையாமல் எடுத்துகிட்டு வருவேங்க. அதை விட 1 கிராம் கூடனாலும் வாங்குவேன், அதை விட கம்மியாக 1 கிராம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினப்பேன் நான். ஸோ இந்த ரிங் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரிங்கு, எனக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 6 கிராம்ஸ் 6.5 கிராம்ஸ் இருந்ததுங்க. ஸோ எப்போயுமே அவங்க வந்து ஏதாவது வாங்கிக்கிறீங்களா போட்டுக்கிறீங்களான்னு கேட்டால் வாங்கவே மாட்டாங்க. எதனாலும் உனக்கு பார்த்துக்கோ, சிட்டு முடியுதுனாலும் சரி தான், எல்லாமே உனக்கு பார்த்துக்கோன்னு தான் சொல்லுவாங்க. பட் எந்த தடவை என்னமோ ரிங் பார்த்ததும் இந்த ரிங் பிடிச்சிருக்கு அந்த ரிங் பிடிச்சிருக்குன்னு போட்டாங்க. சரி, எனக்கே ஆசையாயிடுச்சு, சரி நம்ம பார்க்க வேண்டாம், இந்த தடவை ஹஸ்பண்ட் வந்து என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிறையா பெருமாள் கலெக்ஷன்ஸ் இருந்தது, பிள்ளையார் கலெக்ஷன்ஸு, முருகனுக்கு வந்து அந்த ஓம் போட்ட மாதிரிலாம் நிறையா இருந்தது உங்களுக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4 கிராம்ஸ்க்கு மேலே தான் அந்த ஜென்ஸ் ரிங் இருந்தது. பட் ரொம்ப அழகாக பார்வையாக நல்லா இருந்தது. 1 பவுனுக்கு மேலே எதுவுமே போகலை. அந்த கோபுரம் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிராம் இருந்தது. பட் ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு.
இந்த ஓம் ரிங் தாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு என் ஹஸ்பண்டுக்கு. ஸோ இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிராம் 235 மில்லிகிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 கிராம் கிட்ட நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 கிராமுக்கும் இங்கே மோஸ்ட்டாக நம்ம பார்த்த ரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து 18% வேஸ்டேஜ்லேருந்து 24% வேஸ்டேஜ் வரையும் கூட வச்சுருந்தாங்கங்க. ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 22% வேஸ்டேஜ். அப்போ நம்ம வந்து பாதி அவங்க வேஸ்டேஜில் பாதினா 11% வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ அரௌண்ட் வந்து 98,000 கிட்ட வந்தது. வேஸ்டேஜ் மட்டும் பாருங்கள் 19,727. கிட்டத்தட்ட அதில் பாதி அப்படின்னா ஒரு 10,000 கிட்ட வந்து மைனஸ் ஆகுங்க. ஸோ வேஸ்டேஜ் பாதி அப்படிங்கிறது ஓகேனாலுமே ஏன்னா அங்கே சரவணா ரேட்டில் பார்த்தப்ப 12% வேஸ்டேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆச்சுங்க எனக்கு. ஸோ இங்கே வந்து 22%னா கூட பாதி 11 அப்படிங்கிறப்ப ஓகேவாக தான் ஃபீல் ஆச்சு. பட் இந்த ரிங்குக்கு வந்து 18% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ பாதி அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஒரு 9% தான் வேஸ்டேஜ் விழுந்தது எனக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 13,110 அதுதான் வேஸ்டேஜ் அமௌண்ட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ அதில் பாதி அப்படிங்கிறப்ப ஒரு 6,500 வந்து நம்ம வேஸ்டேஜுக்கு அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க. ஸோ அட்லாஸ்ட் வந்து 81,970 ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ஓல்டு கோல்டுக்கு ஒரு 37,420 ருபீஸ்ன்னு சொல்லி எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓல்டு கோல்டு போடுறப்ப இங்கே வந்து ஒரு 3 கிராம் 270 மில்லிகிராம் காமிச்சது. ஸோ அதை வந்து ஒரு தட்டினதுமே அந்த பால்லாம் உருண்டு ஓடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒருக்க வெயிட் செக் பண்ணி இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அந்த இதில் கூட எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. கீழே ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி அதை அந்த நோட்டில் எழுதிடுறாங்க. எழுதிட்டு திரும்ப இங்கே வந்து அதை ஜஸ்ட்டு உருக்கிடுறாங்க. உங்களுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே தான் இது எல்லாமே ப்ராசஸிங் நடக்குதுங்க. ஸோ நான் வந்து வீடியோ எடுத்ததுக்கெலாம் அவங்க ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் தான், நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் வந்து வீடியோ கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நம்ம ப்ராடக்டை வந்து உருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ எந்த கடையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறீங்கனாலும் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறப்ப நீங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுத்துக்கோங்க, ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கோங்க. அதில் தப்பே கிடையாது. நீங்கள் வந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வந்து உருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. உருக்குனக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து முறுக்கு செயின் இதெல்லாம் எடுக்கும் போதில் கண்டிப்பாக வந்து ஒரு 3 பவுன் செயின் 4 பவுன் செயின்லாம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக 1 கிராம்லேருந்து 1.5 கிராம் வரையும் கூட கழிவு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேயும் நான் விசாரித்தேங்க அது. ஏன்னா நிறையா பேர் வந்து அந்த செயினை வந்து நம்ம உருக்கிறப்ப தான் நிறையா கழிவு கிட்டத்தட்ட 1 கிராம் 2 கிராம்லாம் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நிறையா பேர் லாஸ்ட்டாக ஒரு போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது உண்மைதானாங்க. அதாவது அதில் வந்து ஏதோ பொடின்னு வைப்பாங்களாம் அவங்களுக்கு. அந்த பொடி வந்து கருகிரும், பப்சமாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கேயும். பட் மோதிரம் அந்த மாதிரிலாம் பொருள் செய்யும் போதில் அப்படி வராது அப்படின்னு பாருங்கள். 3 கிராம் 368 கிட்டத்தட்ட 3 மில்லிகிராம் கிட்ட குறைஞ்ச மாதிரி இருந்ததுங்க எனக்கு. மற்றபடிக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கீழே வந்து அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 3 கிராம் 270 மில்லிகிராம் இருந்தது. உருக்குனக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 3 மில்லிகிராம் குறைஞ்சி 3 கிராம் 266 மில்லிகிராம் அப்படின்னு காமிச்சிருந்தது. உங்கள்கிட்ட ஆன்டிக் கலெக்ஷனு, துபாய் கலெக்ஷனு, கொல்கத்தா டிசைன்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு 16லேருந்து 25%க்குள்ளே இருந்ததுங்க. ஸோ பாதிங்கிறப்ப உங்களுக்கு 8லேருந்து தாராளமாக ரொம்ப ஒர்த்தான ஆஃபர் தான். ஆடி மாதத்துலேருந்து இப்போ தீபாவளி வரைக்கும் போட்டிருந்துருக்காங்க. ஸோ நல்ல ஆஃபராக தான் இருந்தது. ஸோ அடுத்து இந்த ஆஃபர் வந்தது அப்படின்னா யாராவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட வந்து சிட் ஸ்கீமும் இருந்ததுங்க. அதாவது கிராம ஆட் பண்ணுற மாதிரியும் சிட் ஸ்கீம் இருந்தது, அமௌண்ட்டை ஆட் பண்ணுற மாதிரியும் சிட் ஸ்கீம் இருந்தது. ஸோ கிராம ஆட் பண்ணுற சிட் ஸ்கீம் வந்து மினிமம் 5,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் 10 மந்த் ஸ்கீம் இவங்கக்கிட்ட அப் டு 14% வரையும் வேஸ்டேஜ் உள்ள நகை வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே அமௌண்ட்டாக மந்த்லி ஆட் ஆகிட்டே வரும் பார்த்திங்களா. அதுக்கு வந்து லாஸ்ட்டாக நமக்கு அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கலாமோ அதுக்கு வந்து அப் டு 18% வரையும் அப்படின்னு சொல்லி சிட் ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இது வந்து என்னோடய ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் வந்து க்ராஸ் செக் பண்ணுறேன். எனக்கு 6.235ன்னு போட்டிருந்தது. பட் அங்கே வந்து இத்தனைக்கு ஏசி தாங்க போட்டிருக்காங்க. அப்போயே வந்து ஏர் ஃப்ளக்சுவேஷன் சொன்னாங்க. ஸோ எனக்கு அங்கே போட்டிருக்கதை விட கூட தான் மில்லிகிராம் காமிச்சது. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் 1 மில்லிகிராம் கம்மியாக காமிச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கரெக்டான மில்லிகிராம் வந்து போட்டு பில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. எந்த தப்பும் கிடையாது உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து நல்லா சாமி கும்பிட்டு இன்னும் நிறையா சேர்க்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா அழகாக இருந்ததுங்க. அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து ஒரு
இயர்ரிங் பாக்ஸ் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன், கொடுத்தாங்க எனக்கு. ஸோ நம்மளுடைய ஓல்டு கோல்டுக்கு வந்து தனி பில்லும், நம்மளுடைய நியூ கோல்டுக்கு வந்து ஒரு தனி பில்லும் போட்டு கொடுத்தாங்கங்க. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த ரிங் வாங்கினது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸு வாங்குறது போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க. பட் எனக்கு என்னமோ இந்த தடவை இந்த மோதிரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும், சரி கண்டிப்பாக நம்ம அவருக்கு வாங்கிடணும். எனக்கு நான் கையில் போட்டு பார்த்தா அந்த வேல் மோதிரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது ஒரு 1 கிராம் 1 கிராமாக சேர்த்து வச்சு நம்ம ஒரு 2-3 கிராம் சேர்ந்தக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஓகே நம்ம இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேங்க. ஸோ இந்த ரிங் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 டேஸாக கையில் தான் போட்டிருக்காங்க. சஷ்டிக்கு வந்து புதுசாக சாமி கும்பிட்டு வீட்டில் பூஜைலாம் போட்டிருந்தோம். சஷ்டி விரதம் முடிஞ்சிற அன்னைக்கு, திருக்கல்யாணத்து அன்னைக்கு இதை போட்டுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். ஸோ என்னோடய பசங்களுக்கும் சரி, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி, சின்னதாக அந்த ஏதாவது ஒரு இதில் வந்து பிசுறு இருந்தால் கூட அது கையில் ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருந்தால் அதை வந்து போடவே மாட்டாங்க. இல்லை பிடிக்கவே இல்லை வேணான்னு அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ. ஏன்னா என்னோடய மேரேஜுக்கு வந்து செஞ்சு கொடுத்த மோதிரத்துலலாம் அந்த மாதிரி சின்ன பிசுறு இருந்தது, ரொம்ப நாள் போடாமே வச்சுருந்தாங்க. கடைசியில் அதை எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணேன் நான். ஸோ எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மோதிரம் வாங்கினது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. கண்டிப்பாக ஜாய் ஆலுகாஸில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருந்தது அவங்கக்கிட்ட. வேல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 சவரன்ங்க. ரொம்ப 1500 கிலோ வெயிட் உள்ள அந்த வேல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பியூர் கோல்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தாங்க பில் வந்து கொடுத்துருந்தாங்க. தனியாக நம்ம ஓல்டு கோல்டு போட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு தனியாக பில் வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு. நிறைய கடைகளில் வந்து அந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டு சின்னதாக நமக்கு அதை மட்டும்தான் மைனஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து ஓல்டு கோல்டுக்கும் தனியாக ஒரு பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நியூவாக வாங்கினதுக்கும் நமக்கு தனியாக பில் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து அந்த ஸ்க்ராப் எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டு அந்த ஓல்டு கோல்டு அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 44,000 வந்து எக்ஸ்ட்ராவாக தாங்க பே பண்ணியிருந்தேன் நான். ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு 6,500 சம்திங் வந்து எனக்கு வேஸ்டேஜாக போட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மட்டும் 72,000 இருந்தது. ஸோ 6,555 போட்டால் நமக்கு வந்து ஒரு 9% வேஸ்டேஜ் விழுதுங்க இதுக்கு. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க. 9% வேஸ்டேஜில் இந்த மோதிரம் வாங்கினது, ரிங் வாங்கினது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா எந்த கடைக்கு போய் நம்ம ரிங்கு பார்க்க போகிறோனாலும் சின்ன பொருள் ரிங்கு, ஸ்டட்டு, நோஸ் பின் இதெல்லாம் பார்க்க போகிறப்ப கண்டிப்பாக வேல்யூ ஆடட் கூட தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு இந்த பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா அப்டேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வெயிட் செக் பண்ணுறப்ப நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் எங்கேயுமே ஏமாற வேண்டியதில்லைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து இந்த 10 மந்த்ஸ்க்குள்ளே எவ்வளோ கிராம்ஸ் வந்து நான் வந்து காயினாக சேர்த்துருக்கேன், இல்லை ஒரு பொருளாக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கீப் வாட்சிங், கீப் சேவிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.